இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். What is 1 by BC into A minus B A minus C இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பிளஸ்ல மூணு டேர்ம் கொடுத்து equal to எதுக்கு இதுக்கு வேல்யூ equal to நீங்க பாருங்க AB A plus B plus C ஆப்ஷன் B 3 AB BC CA அப்புறம் ஆப்ஷன் D 0 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துரும். இதுல நீங்க கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணனும். என்ன இருக்கு அப்படி டினாமினேட்டர்ல பாருங்க A minus B A minus C B minus C C minus B minus A அங்க C minus A C minus B இப்ப சப்ட்ராக்ஷன்ல இருக்கலாம் இவ்வளவுதான். அதாவது A minus B B minus C C minus A இத ஆல்டர் பண்ணி கொடுத்துறாங்க. அத கொஞ்சம் கரெக்ட்டா LCM கொண்டு வந்தாகணும். அப்புறம் ABC ப்ராடக்ட்ல இருக்கு இங்க BC இருக்கு இங்க வந்து இங்க A மிஸ் ஆயிருக்கு இங்க C இருக்கு B மிஸ் ஆயிருக்கு இங்க AB ல ABC ல அங்க C மிஸ் ஆயிருக்கு. அப்ப மிஸ்ஸிங் எலிமெண்ட் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி நம்ம LCM எடுத்துவோம். சம் முடிஞ்சிரும். சரியா? இப்போ இங்க வந்து A மிஸ் ஆயிருக்கு சோ A ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன் அதனால A டினாமினேட்டர் வந்துருச்சு நியூமரேட்டருக்கு A வந்துருச்சு. அப்புறம் B - C இங்க இல்ல அதனால B - C ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்க இதே பேட்டர்ன்ல வச்சுக்கங்க. A - B க்கு அப்புறம் B - C இருக்கணும். B - C க்கு அப்புறம் C - A வேணும். இங்க என்ன இருக்கு A - C இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல A - C இன்னொரு இடத்துல C - A இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? LCM ஆக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இந்த A - A C - A ஆக்குனதால இங்க ஒரு மைனஸ். சரியா? மிஸ்ஸிங் எலிமெண்ட் A அப்புறம் இந்த B - C மல்டிப்ளை பண்ண B - C இந்த A மேல இங்கேயே மல்டிப்ளை பண்ணி வெட்டணும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா டர்ம்ஸ்லயும் பண்ண போறோம். இங்க என்ன பாருங்க B - C இருக்கு. இங்க A - B தான் யூசுவல் பேட்டர்ன். ஆனா B - A அத சேஞ்ச் பண்ணி எழுதுனா B - A வை நம்ம A - B ன்னு எழுதணும்னா B - A வை A - B ன்னு எழுதிட்டா மேல ஒரு மைனஸ் வந்துரும். சரியா? மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன C - A மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். இதுல மிஸ்ஸிங் வந்து B அதனால B ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். சரியா? அதே மாதிரி இங்க இது வந்து B - C ன்னு வரும். C - A B ன்னு இருக்கனால B - C ன்னு மாத்தி மைனஸ் போட்டுட்டேன். அப்புறம் மிஸ்ஸிங் எலிமெண்ட் C ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். அப்புறம் A - B மிஸ் ஆயிது அதை A - B மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இப்ப LCM வந்து ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். ABC into A - B into B - C into C - A எல்லாத்துலயும் இருக்கும் பாருங்க சேம் எலிமெண்ட் இருக்கும். இப்ப நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். So minus A into B minus AB minus A into minus C plus AC. அதே மாதிரி இங்க minus B into C minus BC minus B into minus A plus BA. இங்க minus C into A minus AC minus C into minus B plus BC. இப்போ இந்த plus AC minus AC cancel plus BC minus BC BA AB AB cancel. அப்ப ஆன்சர் நியூமரேட்டர்ல 0 ஆயிடுது. 0 by anything 0. அப்ப ஃபைனல் ஆன்சர் 0. அப்போ ஆப்ஷன் D தான் இதுக்கு சரியான ஆன்சர். அல்ஜிப்ரால அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If A plus B plus C equal to 0 then which of the following are correct அப்படினு அந்த ABC ரிலேட் பண்ணி 1 2 3 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எது கரெக்ட்னு சூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் 1 and 2 கரெக்ட்டா இல்ல 2 and 3யா 1 and 3யா இல்ல மூணுமே கரெக்ட்டா அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மென்ட் எல்லாமே பாருங்க டைரக்ட் ஃபார்முலா. சரியா? ஃபார்முலா தான். இப்போ இத பார்த்தா இது A கியூப்ல இருக்கு இது A ஸ்கொயர். முதல்ல இத முடிச்சிட்டு மத்தத செக் பண்ணலாம். இது பார்த்தாலே தெரியுது A plus B plus C whole square formula. சரியா? சோ அத நான் எழுதிருக்கேன் A plus B plus C whole square formula எழுதி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா A plus B plus C equal to 0 ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு 0 போட்டா 0 ஸ்கொயர் ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட்லி 0 ஆயிடுது. ரைட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதுறது இதுல 2 காமனா எடுத்துருக்கு. ஏன்னா இங்க அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கு. 2 காமனா எடுத்தா AB plus BC plus A பிராக்கெட்ல இருக்கு. இப்போ இந்த போர்ஷன் அப்படி நான் லெஃப்ட்ல கொண்டு வந்தேனீங்களா பிளஸ்ல இருக்குது மைனஸ் ஆகும். மைனஸ் ஆஃப் 2 into AB plus BC plus CA equal to A square plus B square plus C square வருது. ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். அடுத்து நம்ம 1 3 பாத்தீங்கன்னா A cube B cube C cube ரிலேஷன் தான் அந்த ஃபார்முலா இதுதான். A cube plus B cube plus C cube minus 3ABC equal to A plus B plus C into A square plus B square plus C square minus AB minus BC minus CA. இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க? இந்த A plus B plus C 0. இப்போ இதுக்கு 0 போட்டீங்கன்னா 0 into anything 0. ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆயிடுச்சு சிம்பிளி. இப்போ இந்த 3ABC ரைட்ல கொண்டு போவீங்கன்னா -3ABC ரைட்ல போய் +3ABC ஆயிடுது. அதுதான் என்னது ஸ்டேட்மென்ட் 1. அப்போ ஒண்ணா ஸ்டேட்மென்ட் ட்ரூ ஆயிடுச்சு. மூணாவதுல பாத்தீங்கன்னா இதே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த C மட்டும் இல்ல கரெக்ட் தானே? C க்கு பதிலா என்ன வருது -A plus B இருக்கு பார்த்தா. சரிதா? இதே ரிசல்ட் தான் C க்கு பதிலா -A plus B இருக்கு. அப்போ மறுபடியும் இந்த கண்டிஷன் எடுத்து பாருங்க. இதுல இருந்து C கண்டுபிடிச்சா அந்த A plus B அது கூட -A plus B ஆயிடும். இந்த C இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் அப்படியே இருக்கு பாருங்க. C க்கு பதிலா A plus B போடுங்க. இந்த மைனஸ் முன்னாடி வந்துரும். -3AB into A plus B அதே தான் இருக்கு.
அப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். எல்லா மூணு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் டி ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If p equal to square root of 3q plus 2 plus square root of 3q minus 2 divided by square root of 3q plus 2 minus 3 square root of 3q minus 2, அதாவது இதை a ன்னு வச்சிட்டா இது a, இது b, இது b னா a plus b by a minus b. அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்த உடனே நம்ம என்ன பேட்டர்ன் வந்துள்ளது? காம்போனன்டோ டிவிடெண்டோ மெத்தட்ல இந்த சம் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும். சரியா? Then what is the value of p square minus 3pq plus 2 ன்னு கேட்றாங்க. சரியா? இதை இப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணோம், நிறைய டேர்ம்ஸ் வரும். பட் ரேஷியோ கான்செப்ட்ல காம்போனன்டோ டிவிடெண்டோ மெத்தட் ரொம்ப ஷார்டன் பண்ணிடுவோம் எல்லா சமயம். சரியா? இப்போ a by b equal to c by d அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. நம்மளது அப்படிதான் இருக்கு. p by 1 equal to அதான் a by b equal to c by d அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அசூம் பண்ணிட்டோம்னா, இப்போ காம்போனன்டோ டிவிடெண்டோ ரேஷியோல என்ன சொல்றதுன்னா இதை a plus b by a minus b ன்னு எழுதிக்கலாம். அதே இது என்னது c plus d by c minus d ன்னு எழுதிக்கலாம். இதை மாத்தி கூட எழுதலாம். எப்படி? a minus b by a plus b, c minus d by c plus d. ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் அதே ஆன்சர். அதாவது ஆட் பண்ணி மைனஸ் இல்லைன்னா மைனஸ் பண்ணி அடிஷன், அந்த மாதிரி எந்த ஆர்டர் வேணா பண்ணிக்கலாம். ஆனா அதே ஆர்டர் ரெண்டு பக்கம் பண்ணிடணும். சரியா? இப்போ இது கொடுத்தா இது எழுதிக்கலாம். சப்போஸ் இது கொடுத்தா இது எழுதணும்ல, அதுக்கு இன்னொருத்தோட காம்போனன்ட் டிவைட் பண்ணுங்க. இப்போ இதை a இது b ன்னு வச்சுட்டு இதை ஆட் பண்ணும். a plus b by a minus b minus a plus b ஆயிடும். அதே மாதிரி இங்க a plus b by a minus b, அப்ப minus c plus d ஆயிடும். இங்க என்ன நடக்குது பாருங்க, bb cancel ஆகி 2a வரும், இங்க a cancel ஆகி 2b வரும். அதே மாதிரி இங்க d cancel ஆகி 2c வரும், இங்க c cancel ஆகி 2d. அப்போ 2 cancel ஆச்சுன்னா என்ன ஆகும்? a by b equal to c by d. அப்போ இது கொடுத்தா இது எழுதிக்கலாம், இது கொடுத்தா மறுபடியும் அங்க எழுதிக்கலாம். சரி, எது வேணுமோ எழுதிக்கலாம். ரைட். இப்போ நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சம் பண்ண போறோம். இப்போ இங்க எதுக்காக யூஸ் பண்றோம்? இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி a plus b, a minus b. இத பண்ணும்போது நம்ம a by b ரொம்ப சிம்பிள் டேர்ம் ஆயிடும். அதுக்காக தான் இந்த process பண்ண போறோம். ரிவர்ஸ்ல தான் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்? a plus b, p by 1 நான் எழுதலாம். p plus 1 by p minus 1 எழுதிக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இது இருக்கு, அப்ப இதை எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? a by b ன்னு ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். square root of 3q plus 2 by square root of 3q minus 2. இதான் a, இது b. சரியா? a by b கரெக்ட்டா எழுதணும். சரியா? இதுக்கு மேல நம்ம சிம்பிளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துரும். ரூட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்கொயரிங் பண்ற போத் சைடு. இது a plus b whole square ஃபார்மேட்டுக்கு வரதுனால p square plus 2p plus 1 ஆயிடும். இது a minus b whole squareல p square minus 2p plus 1 ஆயிடும். இங்க வந்து ரூட் ரிமூவ் ஆயி 3q plus 2 by 3q minus 2 வந்தாச்சு. இப்ப கிராஸ் பண்ணி சிம்பிளை பண்ணா ஆன்சர் ரெக்கார்ட் ஃபார்மேட் வந்துரும் பாருங்க. கிராஸ் பண்ணா p square plus 2p plus 1 into 3q minus 2. இங்க அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன். இப்ப 2 into 3 இதுல ஒரு 6 எலிமெண்ட் வரும், 2 into 3 இதுல ஒரு 6 எலிமெண்ட் வரும். மேக்ஸிமம் எலிமெண்ட் கேன்சல் ஆகி ரெக்கார்ட் ஆன்சர் மட்டும் நிக்கும். சரியா? சோ இத p square into 3q 3p square q, அதே மாதிரி p square into minus 2 p square. இந்த 2p வச்சு பண்றேன். 2 into 3 6 ஆயிடுது, 6pq. 2p into minus 2 minus 4p. அதே இங்க வந்து 1 கொண்டு பண்ணா 3q minus 2. அடுத்து இந்த டேர்ம்ஸ் பண்ணுங்க. 3q வச்சு அதே மாதிரி பண்ணிப்போம், 2 வச்சு எழுதிருக்கேன். சரியா? இப்போ எது கேன்சல் ஆக போகுது பாருங்க. 3p square q கேன்சல் ஆயிடும். அடுத்து என்ன? இங்க கேன்சல் ஆகக்கூடிய எலிமெண்ட் 3q plus 3q plus 3q இருக்கு. அப்புறம் -4p கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க -2p ஸ்கொயர் இங்க +2p ஸ்கொயர். அப்ப -2p ஸ்கொயர் ரைட் கொண்டு போனா +2p ஸ்கொயர் ரைட், 2p ஸ்கொயர் + 2p ஸ்கொயர் 4p ஸ்கொயர் ஆயிடுது. அப்புறம் வேற என்ன இருக்கு? 6pq. இந்த 6pq ரைட்டுக்கு -6pq ஆகும். இப்ப 2 times of -6pq என்ன? -12pq. அதுக்கு கூட கான்ஸ்டன்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க -2, அது கூட +2 ஆயிடும். 2 + 2 4. அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 0 தான் இருக்கு. இப்போ எல்லா 4 ஆல் டிவைட் ஆகுறதுல 4 ஆல் டிவைட் பண்ணா 0/4 0. இங்க 4 கேன்சல் ஆகி p ஸ்கொயர், இங்க 4 ஆல் டிவைட் பண்ணா -3 வரும், இங்க 4 ஆல் டிவைட் பண்ணா 1. ஆனா ரெக்கார்ட் ஆன்சர் பாருங்க, எல்லாம் இருந்தாலும் இங்க +1 இல்ல +2 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? போத் சைடு 1 ஆட் பண்ணிடுவோம். 0 + 1 1 ஆயிடுது. இங்க 1 + 1 2 ஆகி p ஸ்கொயர் - 3pq + 2 = நமக்கு 1 வருது ஆன்சர். அப்போ இதுக்கு ஆப்ஷன் B தான் இதுக்கு சரியான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். What is the value of x if b plus root of b square minus 2bx b minus root of b square minus 2bx equal to a அப்படினா இதோட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ என்ன அப்படி கேக்குறாங்க. இந்த x என்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்த சம் பார்த்தோம்னா அகைன் பாருங்க, a plus b by a minus b the component or dividend of patternல வந்திருக்கு. அதனால நம்மட்ட a plus b by a minus b இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? a by b ஸ்ட்ரைட்டா எழுதிக்கலாம். சரிதானே?
அதே மாதிரி இங்க என்ன a by 1 இருக்குனால a plus 1 by a minus 1 எழுதிக்கலாம் ரொம்ப சிம்பிளி காம்பவுண்ட் டிவிடெண்டோ சம ரொம்ப சிம்பிளா ஆகிடுச்சு இப்போ ஜஸ்ட் இத சிம்பிளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும் ஸ்ட்ரைட்டா இங்க ரூட்டுக்குள்ள x நம்ம பிரிச்சு கொண்டு வரணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடலாம் ஸ்கொயரிங் பண்ண முதல்ல என்ன பண்ணிருக்கேன் இந்த பார்ட்ட ஃபர்ஸ்ட் ரைட்ல எடுத்தது இது a minus 1 by a plus 1 லெஃப்ட் கொண்டு வந்துட்டேன் இப்போ ஸ்கொயரிங் பண்ண போறேன் இந்த ரூட் கேன்சல் ஆகி b ஸ்கொயர் minus 2bx வந்துரும் ஏன்னா x நம்ம கண்டுபிடிக்கணும் ரூட் ரிமூவ் பண்ணாதான் x கண்டுபிடிக்க முடியும் இது b ஸ்கொயர் ஆயிடும் இது a minus 1 whole ஸ்கொயர் இது a plus 1 whole ஸ்கொயர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் x தனியா பிரிக்கிறதுக்காக இந்த டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க இப்போ 2bx லெஃப்ட்க்கு வந்துரும் இந்த டேர்ம் அப்படியே ரைட்டுக்கு போகும் சரியா மைனஸ் ஆஃப் b ஸ்கொயர் into a minus 1 whole ஸ்கொயர் by a plus 1 whole ஸ்கொயர் ஆயிடும் இங்க இருக்கிறது என்ன b ஸ்கொயர் இங்க இருக்கு நான் இப்போ LCM எடுக்கிறதுக்கு இந்த a plus 1 whole ஸ்கொயர் LCM எடுத்துறோம் நம்ம இப்போ a plus 1 whole ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம் சரியா இப்போ என்ன ஆகும் பாருங்க இங்க ரெண்டுலயும் b ஸ்கொயர் காமனா இருக்கு b ஸ்கொயர் காமனா வெளிய எடுத்தா a plus 1 whole ஸ்கொயர் minus a minus 1 whole ஸ்கொயர் நியூமரேட்டர்ல இருக்கும் டினாமினேட்டர்ல a plus 1 whole ஸ்கொயர் இது என்ன a plus b whole ஸ்கொயர் minus a minus b whole ஸ்கொயர் ஃபார்முலா ரிசல்ட் என்ன a ஸ்கொயர் b ஸ்கொயர் இந்த மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆகும் இதுல ஒரு plus 2ab இருக்கும் இதுல minus of minus 2ab என்ன ஆகும் plus 2ab ஆகி 4ab ஆகும் சரியா அப்போ இங்க b ஸ்கொயர் இருக்கு இங்க என்ன இருக்கு 4a இருக்கு சரியா b க்கு பதிலா 1 இருக்கு 4a வருது இங்க என்ன இருக்கு a plus 1 the whole square இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் பாருங்க இந்த ஸ்கொயரும் b யும் கேன்சல் ஆயிடும் அடுத்து இந்த 2 கேன்சல் பண்ணா என்ன 2 2s are 4 சரியா வேற என்ன இருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x கிடைச்சாச்சு நியூமரேட்டர்ல என்ன 2ab இருக்கு டினாமினேட்டர்ல a plus 1 whole square x equal to 2ab by a plus 1 whole square அப்படிங்கற இந்த ஆப்ஷன் C தான் இதுக்கு சரியான ஆன்சர் சோ காம்பவுண்ட் டிவைடட் ரிப்பீட்டட் பேட்டர்ன் நல்லா பார்த்து வெச்சீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வெச்சீங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you for watching the video.